ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசிஎம்முக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வருஷம் அட்ஜஸ்டட் கட் ஆஃபோட கொடுத்துருக்கேன். காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க்குங்கிறது நம்ம ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு டாப் பிரான்ச்சோட ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம காலேஜ் ரேங்க் பண்ணியிருக்கோம். பிரான்ச் என்ன பிரான்ச்சஸ்க்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும், காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ் பிசியோட லாஸ்ட் இயர் ரேங்க் அதுக்கு ஈக்குவலண்டா இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுல என்னன்னா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். பிசிஎம் வந்து நம்மளால ப்ரெடிக்ஷனை வந்து அவ்வளோ எக்ஸாக்டா பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி 3.5% தான் ரிசர்வேஷனால மோஸ்ட்லி 1 or 2 சீட்ஸ் தான் எல்லா காலேஜ்லையுமே அலோகேஷன் இருக்கும். எக்ஸப்ட் ஒரு 2 3 காலேஜ் இப்போ சில காலேஜ் எல்லாம் ஜாயின் ஆயிருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பனிமலர் ஆர் கிருஷ்ணா, சாய்ராம், இந்த மாதிரி காலேஜஸ் மட்டும் தான் ஒரு 300 சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா மேபி ஒரு 10 சீட்ஸ் வந்து பிசிஎம் இருக்கலாம். மற்ற எல்லா இதுலேயுமே வந்து சீட்ஸ் 1 சீட் ஆர் 2 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வைஸோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன், இல்லை இந்த அவங்களோட ஹோம் டிஸ்ட்ரிக்ட்லேயே படிக்கணும் அந்த மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும், இல்லை ப்ரேயர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரீசனை கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரீசனுக்காக ஏதாவது காலேஜஸை மாற்றி ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா மேபி கட் ஆஃப் வந்து நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக நடக்காது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதனால தான் நான் வந்து காலேஜோட ரேங்க் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பெட்டராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்க்குறது என்ன பார்க்குறோம்னா, இந்த 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 பிரான்ச்சுக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற இது மட்டும் தான் இருக்கும். மற்றது எல்லாமே ரவுண்ட் 2க்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிரான்ச் கொடுக்கலன்னா, நீங்கள் அந்த காலேஜில் எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கிண்டிலாம் 199 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அப்படியே என்னென்ன பிரான்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து சில கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பிரான்ச் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இல்லாத காலேஜஸில் ஐடி கொண்டு வந்திருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி இல்லாத 1 2 காலேஜில் சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி ஏஎம்எல் சில காலேஜஸில் கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்கிறது வந்து ரைட் ஃப்ரம் ஜிசிடி, ஜிசி சேலம், ஐஆர்டிடி ஈரோடு, இந்த மாதிரி எல்லா டாப் காலேஜுமே கொண்டு வந்திருக்காங்க. சிஜி கிண்டிலையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்கள் அதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லை 7.5 ரிசர்வேஷனில் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் உங்களோட நீங்கள் 7.5 தனியாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பண்ணும்போது நீங்கள் இந்த கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சிஜி கிண்டி பார்த்துட்டோம். அடுத்து எம்ஐடி குரோம்பேட்டில் என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 198.5ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே 179 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து தேர்டாக வந்து பிஹெச்டி டெக் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு என்ன பிரான்ச் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் சாண்ட்விச் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 5 இயர் கோர்ஸ் ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ட்ரிபிள் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சாண்ட்விச்சோட சீட்ஸை அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பிஹெச்டியில் என்னென்ன பிரான்ச்சுக்கு என்ன கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அடுத்தது எஸ்எஸ்என்ல வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 198ல ஸ்டார்ட் ஆகும். அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஃபார் சிவில் வரைக்கும் உங்களுக்கு என்ன கட் ஆஃப்னா 191 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து சிஐடி கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு 196.5ல ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் சிவில் வந்து உங்களுக்கு 186 கட் ஆஃப்க்கு ஆர் 182.5 சிவில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லீஸ்ட் கட் ஆஃப் தான். அடுத்து தியாகராஜர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 195.5 கட் ஆஃபில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மேக்ஸிமம் சிவில் வந்து சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங் 179 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆகும்போது சிவிலும் க்ளோஸ் ஆகும். லீஸ்ட் கட் ஆஃப் வச்சிருக்க யாராவது டாப் காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவில் ஆப் பண்ணலாம் தியாகராஜரில். அதுதான் வந்து சஜஷனாக இருக்கும். ஜிசிடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சிஎஸ்சி ஏஎம்எல்னு நினைக்கிறேன். எதுக்கும் சீட் மேட்ரிக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இதில் கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது பிஹெச்டி ஐடெக்லேயும் வந்து ஒரு விஎல்எஸ்ஐ ட்ரிபிளியில் வந்து ஒரு பிரான்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஒரு பிரான்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. சிக்ரி காரைக்குடி 193 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த கொடுத்துருக்க கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் அட்ஜஸ்ட் ஆன கட் ஆஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு குமரகுருவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 194.5ல பிசிஎம் ஸ்டார்ட் ஆகி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா மெக்கானிக்கல் 181.5ல க்ளோஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது கீழே ஏதாவது பிரான்ச் இருந்ததுன்னா அது வந்து ரவுண்ட் 2 தான் ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 193.5 கட் ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்க்யூட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சிவில் வந்து 187.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகுது. ஜிசி சேலம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் சிஎஸ்சி ஏஎம்எல் வந்து அடிஷனலாக கொண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீட் மேட்ரிக்ஸை பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதையும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கோங்க. அடிஷ்னல் ஆப்ஷனாக கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த காலேஜ் வந்துட்டு இருக்கு. இது நீங்கள் வைக்கணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் உங்கள் பர்சனல் டிசிஷன் தான். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏசி டெக் கேம்பஸ் கெமிக்கல் ஆர் பயோ ரிலேட்டட் பிரான்ச்சஸ் பார்க்குறவங்க எந்தெந்த பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க கன்சிடரேஷனில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கும் வந்து உங்களுக்கு ஏசி டெக்கில் 183.5 கட் ஆஃபில் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் ஒரு பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோடு வந்து 2718. இது எல்லாமே இன்னொரு காலேஜ் இருந்தது, கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜ் வந்து இதோட சேர்த்து கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங்கில் வராது. ஸோ அதோட சீட்ஸ் எல்லாமே இந்த சீட் மேட்ரிக்ஸில் ஆட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 அங்கே 100 இருந்தால் மொத்தம் 200 சீட்ஸும் உங்களுக்கு கிருஷ்ணாலேயே வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷனில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இன்னொரு வகையில் ஒரே காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேம்பஸில் உட்காந்து படிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இன்னும் அது வந்து கேம்பஸ் எப்படி அவங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. சில டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே, சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே, அப்படி ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ இது வந்து நீங்கள் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம போட்டுறத விட இன்னும் கொஞ்சம் கட் ஆஃபோட ரேஞ்ச் வந்து பின்னாடி போகும். அதாவது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது 190.5 கொடுத்துருந்தாலும் சின்ஸ் முன்னாடி நம்ம பிளான் பண்ணப்போ சீட் வந்து 180 அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருக்கும் மொத்தமாக. பட் ஆனால் இப்போ 300 370 அந்த மாதிரி இருக்கிறனால இன்னும் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு 0.25 ஆர் 0.5 மார்க்ஸ் கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பிரின்ஸில் இன்னொரு காலேஜ் இருக்குது, அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாக தான் வந்து இது லிஸ்டிங்கில் வந்துட்டு இருக்கு, இந்த டாப் லிஸ்டிங்கில். அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்லையும் 191.5 கட் ஆஃப்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் வரைக்கும் 183.5ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீ ஈஸ்வர், ஸோ இந்த காலேஜ்லேயும் வந்து 184க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மெக்கானிக்கல் 180.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் அழகப்ப செட்டியார் காரைக்குடி, இந்த காலேஜ்லையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் ஐடின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ இந்த 3 பிரான்ச் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐடி வந்து புதுசாக ஆட் ஆகுது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏஐடிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ட்ரிபிள்இயும் இங்கே சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அதெல்லாம் 50% சீட் தான் வந்து கவுன்சிலிங் வரும். இதுவும் ஒரு டாப் 25ல ஃபில் ஆகிற காலேஜாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏஐடிஎஸ் சிஎஸ்சி அதோட கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கிருஷ்ணாக்கு அடுத்தது இதுவும் கேபிஆர் தான் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிஆரில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 186.5ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181ல் உங்களுக்கு பயோமெடிக்கல் வரைக்கும் வரும். இங்கே சிவில் வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பயோமெடிக்கல் வரைக்கும் இந்த ரேஞ்சில் ஃபில் ஆகும். மெக்கானிக்கல் சிவில் வந்து கொஞ்சம் இன்னும் கட் ஆஃப் கம்மியாக ரவுண்ட் 2ல ஃபில் ஆகும் பிசிஎம்ல. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு பிரான்ச் அடிஷனல் ஆட் பண்ணுறாங்க. அது என்ன பிரான்ச்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி சிஎஸ்சி ஏஎம்எல் இல்லை சைபர் செக்யூரிட்டி ஏதாவது ஒரு பிரான்ச் இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு பிரான்ச் ஆட் ஆகுது. அந்த சீட் மேட்ரிக்ஸில் பார்த்துட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. லோயலா ஐகாமோட கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐஆர்டிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, அதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிரான்ச் அடிஷனல் ஆட் ஆகுது. என்ன பிரான்ச்சுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி ஏஎம்எல் இருக்கலாம், இல்லை சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்தது வருது. ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கேன். மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 183ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஆர்எம்கே இன்ஜினியரிங் கும்மிடிப்பூண்டி, அது வந்து 183 கட் ஆஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறது வந்து மேபி ட்ரிபிள்இ வந்து 180க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ் வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அந்த சீட்ஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதாவது ஆட் ஆகலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, சிஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பர்கூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மேபி அது சைபர் செக்யூரிட்டி ஆர் சிஎஸ்சி ஏஎம்லாம் இருக்கலாம். அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. பி பிளானிங் வந்து ஸோ இது ஒன்று இருக்குது.
அடுத்தது மெப்கோ ஷ்லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வேலம்மாள் மதுரை சைடு ஆப்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு தியாகராஜருக்கு அடுத்தது இந்த ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய்ராம் வந்து இந்த வாட்டி கன்சாலிடேட் ஆகுது. ஸோ கன்சாலிடேட் ஆகிறதுனால இந்த கட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் டிப் ஆக சான்ஸ் இருக்குது. 179.5 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஈஸிக்கு நான் கொடுத்துருந்தாலும் மேபி அது 184 179ங்கிறது ஒரு 0.5 வரைக்கும் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா சீட்ஸுமே டபுள் தி கவுண்ட் அதிகமாகிருச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அது இல்லாமல் இந்த காலேஜ்லேயும் வந்து 1-2 பிரான்ச் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜும் உங்களுக்கு பண்ணாரியம்மனுக்கு அடுத்தது ஈரோட்டில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு சிஎஸ்சி 179 ஸ்டார்ட் ஆகி மோஸ்ட்லி இந்த ரவுண்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் தான் ஃபில் ஆகும். எண்ட் ஆஃபில் தான் இது ஃபில் ஆகுது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் அட்ஜஸ்டடாக இப்படி தான் வருது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கிருஷ்ணாவோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMR, இங்கேயும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் CSBS வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. 5 இயர் எம்டெக்கும் இந்த காலேஜில் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. அது உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. அடுத்தது சவிதாவில் வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் சில பிரான்ச்சஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன பிரான்ச்சஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, இந்த காலேஜ்லேயும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஆட் ஆகுது. ஸோ அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், இதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் நார்மலாகவே சென்னை அண்ட் கோயம்புத்தூருக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். வருஷம் அந்த டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ கட் ஆஃபும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கற்பகம் செகண்ட் இன்ஸ்டியூஷன் அடுத்தது வருது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் AIDS இது 2 மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ மற்ற எல்லா பிரான்ச்சுமே வந்து ரவுண்ட் 2க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு டவுன் சவுத்தில் உங்களுக்கு நேஷனல் கோவில்பட்டி இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து 184.5லேருந்து 181.5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. SRM ஈஸ்வரி உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் EC வரைக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி. ஸோ இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் அவுட்டரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரூரல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மற்ற வெஸ்டர்ன் ஆர் டவுன் சவுத்தில் இருக்கிற ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு ரீசனாலேயே கோயம்புத்தூர் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதனாலே இந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் பின்னாடி போகுது. ஸோ இது ஒரு அண்டர் ரேட்டட் காலேஜாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரவுண்ட் 1ல். அடுத்தது உங்களுக்கு SRM வள்ளியம்மை, அதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. PSNAலையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ். திருச்சி சாரநாதன் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் டெல்டா சைடு வர ஃபஸ்ட்டு காலேஜ் இதாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் அண்ட் UC வந்துடும். அடுத்தது வந்து சாரநாதன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 195 கட் ஆஃப்க்கு க்ளோஸாக இருக்க சான்ஸ் இருக்குது BCMல. அடுத்தது மேபி இது கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹைப்டாக இருக்கலாம். மேபி திருச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் டே ஸ்காலராக ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற முஸ்லீம்ஸ் மேபி அதனால கூடி கட் ஆஃப் அதிகமாக இருக்கலாம். பட் நார்மல் சீக்வன்ஸில் பார்த்தா இது கொஞ்சம் கீழே தான் வரணும். பட் BCMல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டே ஸ்காலராக ப்ரிஃபர் பண்ணியிருப்பார், அவர் கட் ஆஃப் அதிகமாக இருந்தனாலும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு சாரநாதனில் BCM கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது CSC KJISL ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து நான் அட்டானமஸ் பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்க்கு இந்த காலேஜ் கொஞ்சம் நல்ல ஃபில் த்ரூ இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் சென்னையில், அடுத்தது இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. ஸோ இந்த 2 காலேஜ்லையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் ஏதாவது ஒவ்வொரு பிரான்ச் கண்டிப்பாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை, தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் தேனியில். ஸோ இது எல்லாமே கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 67 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 278 இது வந்து இந்த ரவுண்டில் ஃபில் த்ரூ ஆகும். இது வந்து கண்டிப்பாக எல்லா BCMல சீட்ஸ் பார்க்குற உங்கள் 7.5 ரிசர்வேஷன் அஸ் வெல் அஸ் ரெகுலர் சீட்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பேரண்ட்ஸ் அஃபோர்டபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்த்துட்டு போய்க்கோங்க. அது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் லோ ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் இன்னும் தேவைப்பட்டால் பர்சனல் என்னை ரீச் பண்ணணும்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், என்னை ரீச் பண்ணி உங்களோட கைடன்ஸை வாங்கிக்கலாம். தேங்க்யூ.